ஆவியில நிரம்பி சத்துருவை கடிந்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய ஜெயம் கொடுப்பா. கர்த்தர் பெரிய ஜெயம் கொடுப்பா. எத்தனை பேர் இதை செய்ய போறீங்க? ஏன் பென்யமீனோட வாழ்க்கையில் 5 மடங்கு ஆசீர்வாதம். எப்படி அவன் கர்த்தருக்கு பிரியமானவனா இருந்தான். அவன் வாழ்நாளெல்லாம் சத்துருவின் மேல ஜெயம் பெறுகிறவனா இருந்ததுனால கர்த்தர் அவனை நேசித்தார். கர்த்தர் அவன் மேலே பிரியமா இருந்தார். இதே காரியம் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில இருக்குமே ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நம்மேலையும் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். நம்மையும் அவர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நமக்கும் மேன்மையான பங்கு கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு சத்ருவை மேற்கொள்ள கர்த்தர் கொடுத்த 7 வழி. முதலாவது நாம் செய்ய வேண்டியது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால நம்ம சத்ருவை ஜெயிக்கணும். 2வது நம்முடைய சாட்சி உள்ள ஜீவியத்தினால சத்ருவை ஜெயிக்கணும். 3வது ஏசப்பாவுடைய நாமத்தை சொல்லி சத்ருவை ஜெயிக்கணும். 4வது துதியினாலே சத்ருவை ஜெயிக்கணும். 5வது ஏசப்பாவுடைய காயத்தினாலே சத்ருவை ஜெயிக்கணும். 6வது கர்த்தருடைய வார்த்தையினாலே நம்ம சத்ருவை ஜெயிக்கணும். 7வது கடைசியாக தேவ ஆவியினாலே நாம சத்ருவை ஜெயிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஜெயம் நமக்கு தேவை. இந்த வாழ்க்கை நமக்குள்ள தேவை. இது இருந்தால் இன்னைக்கு நீங்களும் பென்யமீனா மாற முடியும். இன்னைக்கு கர்த்தருடைய பிரியம் உங்க மேல இருக்க. கர்த்தரோட நீங்களும் சுகமாய் தங்கி இருக்க முடியும். அல்லேலூயா. உங்க பங்கு வேணுமா? விசேஷித்த பங்கு வேணுமா? நேர்த்தியான பங்கு வேணுமா? மரியாதை போல நல்ல பங்கு வேணுமா? இன்றைக்கே பெற்றுக்கொள்ள உங்களை ஒப்பு கொடுங்க. இன்றைக்கே கேளுங்க, சத்துருவை நான் ஜெயிக்கணும் ஏசப்பா. சத்துருக்களுடைய மேடுகளை மிதிப்பான்னு சொன்னீங்களே, நான் மிதிக்கணும், நான் ஜெயிக்கணும், கடன் பிரச்சனை ஜெயிக்கணும், வியாதியை ஜெயிக்கணும். இதெல்லாம் ஜெயித்து நமக்கு ஜெயம் பெற்ற கிறிஸ்துவின் பிள்ளையா இருக்கணும். அல்லேலூயா. யாவரும் எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுப்பி கண்களை மூடி கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக முதலாவது அவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் நன்றி சொல்லுங்க. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம். தோல்வியோடு வந்திருக்கிறேன், வேதனையோடு வந்திருக்கிறேன், கண்ணீரே எப்பொழுதும் கட்டில நினைத்து கொண்டு இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, கர்த்தர் உன்னோடு தான் பேசி இருக்கிறார். உனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர். உனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர். உன்னுடைய ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு உனக்கு எளிமையான வழிகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் இந்த 7 காரியம்தான். இன்னைக்கு அந்த காரியத்தை நீ செய்ய இன்றைக்கே ஒப்பு கொடுப்பாய். ஆனால் நீ உன் சத்ருவை ஓட விடுவாய். உன் போராட்டத்தை நீ ஜெயிப்பாய். உன் கண்ணீர் துடைக்கப்படும். உன் பிரச்சனை மாறும். உன் போராட்டம் மாறும். உனக்கு சமாதானம் உண்டாகும். உனக்கு சௌக்கியம் உண்டாகும். உனக்கு விடுதலை உண்டாகும்.